பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 அடுத்த வார நாமினேஷன் ப்ராசஸ் வந்துருச்சுங்க. அதாவது 12வது வாரம் ஃபேமிலி வாரம். இந்த வாரத்துல யாரெல்லாம் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். இந்த சீசன்லயே குறைந்தபட்ச நாமினேஷன் இந்த வாரம் தாங்க. 7 நாமினேஷன் தான். மொத்தம் 12 பேர் இருக்கிறாங்க. ரஞ்சித் எவிக்ஷன் இல்லையா இந்த வாரம். சோ மீதி 12 பேர் இருக்கிறாங்க. இந்த 12 பேர்ல இருந்து 7 பேர் தான் இந்த முறை நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆச்சரியமா தான் இருக்கு. சோ இப்படி வச்சு பார்க்கும்பொழுது க்ளோஸ் நாமினேஷன் தான் நடந்திருக்கு. அதாவது கன்ஃபெஷன் ரூம்ல தான் நாமினேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் அதிகமா ரோஸ்ட் வாங்குனது யாரு? அன்சிதா தானே. அதனால அன்சிதாவுக்கு 5 ஓட்டு விழுந்திருக்குங்க. ஹையஸ்ட் நாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு 5 ஓட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மஞ்சரி 4 ஓட்டு வாங்கி இருக்காங்க. ஜெஃப்ரி 3 ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. ஜாக்லினும் 3 ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. சோ மீண்டும் 12வது முறையா நம்ம ஜாக்லின் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராணவ் மறுபடியும் 3 ஓட்டு வாங்கி வந்திருக்கிறாப்ல. பவித்ரா கூட 3 ஓட்டு போட்டிருக்கிறாங்க. சோ ஒண்ணுமே செய்யல. ஆனா பவித்ராவுக்கு எதுக்கு தான் 3 ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் தலைவர் விஷால் வந்திருக்கிறாப்ல. சோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா அப்படிங்கிறது தெரியல. டபுள் எவிக்ஷன் தான் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை டபுள் எவிக்ஷன் நடந்ததுன்னா யார் யார் எவிக்ஷன் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.